வணக்கங்கள். இந்து இப்ப நான் இருக்கிற இடம் வந்து நேத்து ஏரிக்கரை ஓரமா இறந்து போன விவசாயி பாபு வசுந்தராவோட வீட்டுக்கு முன்னாடி நம்ம நிக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. எனக்கு விசாரணை முடியல. முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது நமக்கு தெரிய வரும். இப்ப நம்ம கேட்போம். மேடம் சொல்லுங்க மேடம். மேடம் சொல்றல. உங்க எல்லா கேள்விக்கும் இப்ப பதில் இல்ல. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. மேடம் இது போலீஸும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து கூட்டம் நடத்துற விளையாட்டுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா மேடம்? அத அப்படி பண்றவங்க கிட்ட கேளுங்க. நாங்க போலீஸ். சரிங்க மேடம், நீங்க கிளம்பலாம். தேங்க் யூ. ஜேம்ஸ், clear the crowd. கொஞ்சம் ஒளி வந்து போங்க சார். அமைதியா சார் அன்னைக்கு ஒரு தகவல் கொடுக்கும்போதே நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதனால தான் ரெண்டாவதா இந்த ரிப்போர்ட்டை ஒரு சீனியர் டாக்டர் கிட்ட கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். டாக்டர் நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? இந்த ரெண்டு கேசஸுமே டிஃபரெண்ட் சார். இந்த மரணத்துக்கு காரணம் கழுத்துக்கு கீழே 11 சென்டிமீட்டருக்கு நீளத்துல ஒரு காயம், அதுவும் ஒரு ஹெவி ஷார்ப் நைஃபை வச்சு பண்ணிருக்காங்க. அதுவும் மறுபடியும் ஆராய்ச்சி பார்த்த சம்பாவோட மரணத்துல இந்த அளவுக்கு சிமிலாரிட்டிஸ் நான் பார்க்கல. ஒன்று ஒரே குரூப்பை சேர்ந்த பல வகையான தாக்குதல்கள், இல்லைனா அவங்க வேணும்னே ஏற்படுத்தின மாறுதல்கள். நீங்க சொன்ன ரெண்டாவது தான் சாத்தியம் சார். ஆமா சார், முதல்ல செத்து போன புரோகிதரும் ரெண்டாவதா செத்து போன விவசாயி கழுத்துல இருந்த அந்த வெட்டுக்காயமோ சேம். அதை தவிர இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற வேற எதையும் நான் பார்க்கல. என்ன இருந்தாலும் ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஓகே, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இதே மாதிரி அன்அஃபிஷியல் மீட்டிங்கா இருக்கும் நமக்கு. ஓகே, இங்க தானே எங்கேயே வச்சேன். இது அந்த நக்சல் தாக்குதலோட செய்தி பேப்பர்ல வந்தது. நீங்க கேட்ட அந்த பொண்ணோட நியூஸ் அதோ அங்க கீழே இருக்கு பாருங்க. அன்னைக்கு அது ஒரு சென்சேஷன் சொல்ல முடியாது. பேப்பர்ல அது பெருசாவும் வரவும் இல்லை. அப்புறம் சாட்சியும் கிடையாது, தடயமும் கிடையாது. கேஸ வாபஸ் வாங்கணும்னு போய் சொன்னா. அப்போ உருப்படாத ஒரு கேஸுக்கு தான் அன்னைக்கு நீங்க வக்காலத்து வாங்குனீங்களா? இல்ல போலீஸ், அப்பெல்லாம் இந்த மாதிரி இம்மிடியேட் மருத்துவ பரிசோதனையும் சோசியல் மீடியாவும் நியூஸ் வெளியாகிறதும் கம்மி. அப்போ அவங்க பணம் கொடுத்து இந்த கேஸ மூடிட்டாங்க. சரி சரி, பார்க்கலாம். நல்லது. வேற என்னாச்சு? இது இப்போதைக்கு ஆகிற மாதிரி தெரியல சார். டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்குற வண்டிகள் எல்லாமே இப்படிதான் சார் இருக்கு. நம்ம தொடுறதெல்லாம் நம்ம கையை சுடுதே சுரேந்திரா. ஆனா சார், நமக்கு இந்த கேஸ்ல கடைசியா ஒருத்தனையும் மரணத்துக்கு விட்டு கொடுக்கறதுன்றது அதை விட பெட்டர். நாம இந்த சிஸ்டத்தை விட்டுட்டு லூயியோட சிஸ்டத்தை ஃபாலோ பண்றதுதான். அப்படி முடிவெடுக்கிற நேரம் வரணும் சார். ஒரு குரில் அட்டாக்கை தாண்டி ஃபாரஸ்ட்காரங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம ஒன்றும் நடக்காது சார். அது சரி. மாவோயிஸ்ட் சுபாவம் உள்ள ஒரு கூட்டம் ஊருக்குள்ளேயும் இருக்கு. மகேஷ் ஜெயராம் போல உள்ள ஆளுங்க கிட்ட நம்மளோட இந்த மினிஸ்ட்ரியோட ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு காட்டை சுற்றி வளைச்சி சுற்றலாம்னு காட்டுக்குள்ளே போனால் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போதே நம்ம சமாதியாக வேண்டியது தான். எதுக்கு தேவையில்லாமல் பொண்டாட்டிகளுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்? நீங்க முதல்ல வண்டி எடுங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி கிருஷ்ணண்ணே. என்னதான் நம்ம வேற வேற கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். இடையில நம்ம பசங்க கொஞ்சம் உண்மைகளையும் படிக்கட்டுமே. உங்களோட கட்சிக்கு எதிரான யுத்தம் தான் இது, அதை மறந்துடாதீங்க. அதெல்லாம் சரிதான். நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சதே கூட்டணியோட பலத்தை வச்சுதான். அரசியல்வாதினாலே அப்படி இப்படி இருந்துதானே ஆகணும். சரி, பாப்போம். எங்க போனாங்க உங்க கமிஷனர் மேடம்? லீவ் முடிஞ்சு இன்னும் வரல சார். தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்க நிலைநிறுத்துறதுக்காக போலீஸ்காரங்க தியானம் பண்ண போறதா எதிர்கட்சிக்காரங்க கிழிக்கிறாங்க. என்ன புரியுதா? புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? புரிஞ்சிருந்துமா அந்த நக்சலைட் தாக்குதல சாக்கா வச்சுக்கிட்டு தோட்ட தொழிலாளிகளை போய் விசாரிச்சிருக்கீங்க? அது சார் விசாரணையோட ஒரு பகுதி. அது என்ன விசாரணை? அப்புறம் நான் உங்களை கூப்பிட்டதே இதெல்லாம் சொல்றதுக்காகத்தான். தெளிவான சாட்சிகள் இல்லாம உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்புறம் அந்த எழுத்தாளரோட கையை உடைச்ச சம்பவம், இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் அந்த மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா? சார் அப்படி சொல்றதுதான் சரின்னு படுது.
அந்த ஆள் ஒரு ஃபுல் டைம் ஆல்கோஹாலிக் சார். அப்புறம் இந்த எஸ்பி லைவ்ல ஆபாசமா பேசுறத ஒரு வழக்கமாக்கிட்டாரு. அதை மட்டுமே வச்சு சந்தேகப்படுறதுல ஒரு அர்த்தம் இல்லை. டாக்டர் அருந்ததியோட ஜூனியரா இருந்த விமல் சாந்தாரா சாதாரணமா பேசின ஒரு வார்த்தையோட வாழை பிடிச்சிக்கிட்டு நாம இது வரைக்கும் வந்துட்டோம்ல. யாருக்கும் புரியாத இந்த டிராமாட்டிக் ஸ்டோரியில ஏசிபிக்கும் பங்கு இருக்குன்றத மறந்துருந்தாங்கன்னா? அட எப்படி சார் அது? எந்த ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் இல்லாத ஒரு ஃபேமிலி. எஸ், தட் இஸ் த ரியல் ஃபேக்ட் இன் திஸ் கேஸ். ஹியூமனிட்டி. ஆதரவு யாரும் இல்லாதவங்க சோகமான நிலையை பார்த்து ஸ்ரீ கைமல் ஐபிஎஸ் கருணை காட்டியிருக்காரு. நக்சல் பாடிக்கு ஸ்ட்ராங் பிரிட்ஜை உருவாக்கி யூபிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர். என்ன அப்படி நடந்திருக்கலாம்ல சுரேந்திரா? தெரியல சார். ஹலோ ஹலோ ஹலோ. நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது சுரேந்திரா. இந்த 99ல நக்சல் கேஸை க்ளோஸ் பண்ண நிலைமையில இனி நாம எப்படி தொடங்குறது? அது இப்போ இல்லை, வேண்டாம். ஏன்னா அது தவறாக கூட இருக்கலாம். சொல்லு சுரேந்திரா. நம்மளுடைய அந்த மரியம்மா போலீஸ் இருக்காங்களே, அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்னு எனக்கு தோணுது. அவங்க இப்போ நாமக்கல் கிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்டேன். டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தடவை லூயி தான் அன்னைக்கு முக்கியமானவனா இருந்தான். 1999ல் அவனுக்கு கேஸில் தண்டனை கிடைச்சிது. ஒரு 8-9 வருஷம் அவன் அப்படியே இருந்தான். முன்னாடி வீரப்பன் இருந்த காட்டில் ராஜமலை லூயின்னு சொன்னா காடும் ஊரும் அன்னைக்கு இருந்த அதிகாரிகளும் நடுங்குவாங்க. நிறைய போராட்டங்கள் பண்ணியும் கொன்னும் கடைசியில் போலீஸ்காரன் துப்பாக்கியால் செத்து போனான். அன்னைக்கு 99 கேஸ் வேலை பார்க்கும்போது ஒரு ஆள் மட்டும் மிஸ் ஆயிட்டாங்க. வெட்டுப்பட்டு செத்த அதே ஊரை சேர்ந்த ரகு, தற்கொலை பண்ணி செத்து போன மனைவியும் இல்லாம இன்னொரு ஆள். அது யாரு சார்? கேஸை விசாரிச்சது கைமல் சார் தான். அவருக்கே தெரியாத புது ஆள் யாரது? இந்த கைமல் சாருக்கு தெரியாத ஒரு கதை மேடம்க்கு தெரிஞ்சிருக்கணுமே. புரியல சார். இந்த கல்யாணி ரகுவோட பொண்ணு தேவயானி. இன்னும் புரிகிற மாதிரி போலீஸ் பாஷையில் சொல்லணும்னா 99வது வருஷம் ஒரு சாயங்கால நேரம் அங்கே இருக்கிற இஞ்சிக்காட்டு பக்கத்தில் எங்கேயோ வச்சு 2-3 தலைவர்களால் ரொம்ப கொடூரமாக ரேப் செய்யப்பட்ட தேவயானிங்கிற ஒரு 16 வயசு பொண்ணு. இப்ப எப்படி ஞாபகம் வருதா உங்களுக்கு? அதெல்லாம் அன்னைக்கே முடிஞ்சு போன கேஸ் ஆச்சே சார். அதான் நிரபராதிகளான அந்த 3 பேரையும் கோர்ட் அன்னைக்கு சும்மா விட்டுருச்சு. தடயங்களும் இல்லை, சாட்சிகளும் இல்லை. ரெண்டாவது அப்போ ரகுவும் கல்யாணியும் சாட்சியும் கொடுக்கல. இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. இதுல நான் என்ன சொல்ல வேண்டியது? ஆனா பதில் இன்னும் கிடைக்கலையே மேடம். தேவயானி இப்பவும் யாருக்கும் தெரியாத 99ல வேனிஷ் ஆன தேவயானி. சாரி சார், 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ் ஆச்சே. எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை சார். வயசாச்சு இல்லை சார். அப்படின்னா மேடத்துக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே, எது எப்படியோ அறிமுகமானதுல சந்தோஷம். நம்ம மறுபடியும் சந்திப்போம். தேவயானியை கண்டுபிடிச்சு மேடம்க்கு ஞாபகப்படுத்துற அந்த நாள்ல பார்ப்போம். போயிட்டு வரேன். இனிமே ஒரு மிராக்கிள் நடக்காது சுரேந்திரா. இந்த மரியம்மா போலீஸ் ஒரு நல்ல லிங்க் மட்டும் கிடையாது, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மனசும் இருக்கு. சரிதான் சார். அதனால தான் சார் நினைக்கிறேன் அவங்க எதுவும் சொல்லலைன்னு. அப்புறம் இந்த 99 கேஸ் ரீஓபன் பண்ண வேணான்னு அவங்க ஆசைப்படுறத நம்ம குத்தம் சொல்லவும் முடியாது. என்ன முன்னாடி சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மரியம்மா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தப்போ ரொம்ப மரியாதையாக தான் எல்லாருக்கிட்டையும் நடந்துக்குவாங்களாம். போலாமா? சரி, வண்டி எடு. தேவயானி திருவேங்கியை விட்டதுக்கான காரணம் ஃபாதர் நீங்க சொல்லலையே. சிலுவைக்கு அடியில கைவிடப்பட்ட நிலையில தான் நாங்க அதை கண்டெடுத்தோம். அதை தவிர எனக்கு வேற எந்த விவரமும் தெரியாது. ஆனா அடிக்கடி இங்க வருவா. அப்படி வந்தாலும் முகம் கொடுத்து பேச மாட்டா.
என் வாசப்படிக்கு வந்து மருந்துங்க அப்புறம் சில பலகாரங்களை வச்சுட்டு அவ போயிடுவா. எங்களுக்கு தேவயானி இங்க இருந்தப்போ எடுக்கப்பட்ட போட்டோஸ் எதுவும் ஆ, கிடைக்குமா? அது ரொம்ப கஷ்டம். ம். அந்த ஜான்சன் கிட்ட கேட்டா ஒருவேளை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ம். இந்த ஸ்பான்சர்ஸ் ஃபைல்ல இருந்து டேட்டாவையெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏத்துற வேலையை ஜான்சன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்பதான் விதிமுறைகள் எல்லாம் மாறி இருக்கு. ஹலோ. அவங்க வாயிலிருந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை மேடம். ஒரு வளர்ப்பு தாயோட அன்பும் அக்கறையும் அவங்க பேச்சுல இருந்தது. இந்த காலாவதியா போன கேஸ்ல எதுவும் தடயம் கிடைக்கணும்னு நாம இறங்கணும்னா நம்ம கதி அவ்வளவுதான். யாரும் ப்ரொடெக்ட் பண்ண இல்லாதவங்களுக்கு தெய்வத்தினுடைய கண்களுக்கு புலப்படாத கைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி. அதனால மரியம்மா போலீஸை மறக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலத்துல போலீஸ் க்ளோஸ் பண்ண கேஸ வேற யாராவது கோர்ட்டுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. அந்த மரியம்மா அவங்க கிட்ட இருந்து ஃபாலோ பண்றது நல்லது.